அன்பான தோழர்களே, அவர் சொன்னார் இல்லையா, குறைவாக பேசணும். குறைவான நாவல் தான் இருக்குது, குறைவாக தான் பேசணும். ஆனா கடைசியில வரும்பொழுது இப்ப தலைவர் லோகநாதன் பேசினார், அவரு பேசதான் பின்னாடி வந்து அவரு பேசினார் தமிழ். அவர் முடிச்சுதான் நம்ம எழுநர் சார். இப்ப நான் யாரு பின்னாடி வரேன்னு சொன்னா, அவர் ஒரு கவிஞர் வாசித்தார் இல்லையா, அவர் இப்போ இவர் வந்து நம்ம சிவகுமார் வந்து இவர் காது கடிக்கிறார். நாங்கள் நினைச்சோம் உதாரணா கவிதை வாசிக்க போறாங்க, ஆனா கண்ணி பேச்சுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டோம். ஆனா இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இது இந்த கடமை என்ற விஷயத்தை அவங்க உள்ள வந்து சில ஸ்லைட்லாம் காட்டினாங்க. நான் உள்ள பார்த்தேன். பார்த்தப்ப எனக்கு தோணுன ஒரு விஷயம்னா, இதை அவங்க கடமைக்கு செய்யல, வேறு கடமை வச்சிருந்தாலும் கடமைக்கு செய்யல. அவங்ககிட்ட ஒரு ஒர்க்கிங் பிளான். இன்னொரு விஷயம் என்னன்னா, தென் சென்னை வட சென்னை கிளாஸ் வந்து எப்பவுமே உண்டு. அது ஒரு தோழர் பேசணும். அவர் பேசும்பொழுது என்ன அப்படின்னா, வட சென்னை தென் சென்னையில் இருக்கிற ஆட்கள்லாம் கேவலமான ஆட்கள், வட சென்னையில் இருக்கிற அசிங்கமான ஆட்கள், அப்படி இப்படின்னு நிறைய பேச்சு. இப்போ நாங்கள் கூட்டத்தில் சொல்லும்போது என்னன்னா, ஒரு வெற்றிகரமான ஒரு மனுஷனை, வெற்றி நினைச்சுக்கிற ஒரு மனுஷனை பார்க்கணும்னா நீ தென் சென்னைக்கு போகலாம். மனுஷனை பார்க்கறதான் ஆசைன்னு சொன்னா நீ வட சென்னைக்கு தான். வட சென்னையில் தான் மனுஷன். அப்ப இந்த கதை வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்கட் வர கொடுத்துட்டாங்க, பசிக்கு ஒரு மணி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பாக்கெட் பிஸ்கெட் பிறகு நான் சின்னதாக பேசணும்னு ஒரு நெருக்கடி வந்து அதில் என்னன்னா, பாரதிய சங்கர் வேற அவர் எங்கேயோ போயிட்டு எதையோ விட்டுட்டு இந்த விஷயம் நம்ம கேட்டுதான் தீரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் வேற கரெக்டாக எக்ஸாக்டா அந்த நேரத்துக்கு வந்துட்டார். இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு. இதில் கதை என்ன அப்படின்னா, இப்போ சென்னைக்காரன், நாங்களாம் சென்னைக்காரன், வட சென்னைக்காரன்னு சொன்னால் நாங்கள் பேசணும் யாருக்குமே பிடிக்காது. யார்கிட்டனா பேசணும்னு வச்சுக்க, எங்கள் மொழி சரி கிடையாது, எங்கள் புத்தி சரி கிடையாது அப்படின்னு தான் நினைப்போம். அவன் நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க சொன்னால் கேட்கவும் மாட்டான். அப்போ எங்கள் மொழியே அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் எந்த மொழியில் கதை எழுதுறது? எங்களுக்கு கதை எழுத ஒரு மொழி ஒன்றும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமிர்த சூர்யாவுடைய மொழி வந்து வட சென்னை மொழி தான். அது வேசார்பாடின்ற அந்த வளையத்துக்குள்ளே தான் அந்த மொழி இருக்கு. அங்கேருந்தா ஒரு மனிதர்கள் எடுக்கிறாரு, அங்கேருந்தா ஒரு மொழி எடுக்கிறாரு, அங்கே தான் ஒரு கதை சொல்கிறார். ஆனால் வானவன் அப்படி கதை சொல்ல. அவர் ஒரு 500 மீட்டர் வெளியே போயிருக்கார். 500 கிலோமீட்டரா ஏறக்குறைய அவருடைய சேரன் மாதேவியே ஏதோ அவருடைய சொந்த ஊர். அவர் சொந்த ஊருக்கு போயிட்டு தென்சென் வட சென்னையினுடைய பெரும்பான்மை விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கொரோனா வந்தாலும் சரி, இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, எங்கள் ஆளுங்க எங்கேயும் ஊருக்கே போக மாட்டான். ஏன்னா தென் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஊரில் இருந்து வந்துருக்கோம். அவங்களுக்கு ஊருன்னு ஒன்று இருக்கும். சின்ன சிக்கல் வந்தால் கூட அவங்க சாதாரண வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகணும்னா கூட நம்ம அங்கே போயிடும். சரி, இந்த கதையில் எந்த கேரக்டரை எழுதுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு கேரக்டர்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பூணூல் ஒன்று போட்டுன்னு அவர் தபால் என்றதும் அவர் சாஸ்திரி வந்து கிரில் கதவை திறந்தார், அவ்வளோதான். ஆனால் பாரதிய சங்கர் என்ன பண்ணுறாரு, ஒரு மார்ச்சரியை ஓப்பன் பண்ணுறார். ஒரு மார்ச்சரியில் ஒருத்தன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது தான் கதை. மார்ச்சரினா பிணம் அரிக்கின்ற ஒருவன். பிணம் அரிக்கின்ற ஒருவனுடைய உணர்வுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் அவர் தன்னுடைய கதைக்களனா வைக்கிறார். இப்போ சென்னை பெஸ்ட் ரைட்டப்பு மண் வாசனை கிடையாது. நாங்கள் எழுதுனா, இப்போ ஒரு திருநெல்வேலிக்கார் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுங்க சென்னைக்கு, அவர் என்ன பண்ணுவார், அண்ணாச்சி சௌரியமானாச்சின்னு கேட்பார். மதுரைக்கார் ஒருத்தர் வந்தார்னு வச்சுங்க, அண்ணே சௌரியமானேன்னு கேட்பார். தஞ்சாவூர்கார் ஒருத்தர் வந்தார்னு வச்சுக்க, அண்ணா சௌரியமான்னு கேட்பார். எங்களுக்கு இந்த அண்ணாச்சியும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது, அண்ணேவும் தெரியாது. நான் வானான் வெறும் நான் தான். இந்த நாவை வச்சுக்கினே நாங்கள் கதை எழுதணும். பரதின்னு இவ்வளோ பெரிய கதை எழுதிக்கிறான்னா இந்த நான் எவ்வளோ பெரிய நாவாவது போகிறோம்.
அதுக்காக இயற்கை விவசாயத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விவசாயம் என்னன்னா, ரோஜா பூ கொஞ்சம் ஒரு 15-16 வயசு ஆகி போச்சு. அந்த நேரத்துக்கு ஒரு ரோஜா பூ தேவைப்பட்டது. நிறைய பேர் நம்மளை வேறு பார்த்துருந்தாங்களா, வீட்டில் பாத்ரூமில் ஒரு பழைய ஓவல்டீன் டப்பாவில் ஒரு ரோஜா பூவை நட்டுக்கிட்டு வச்சு அது பாட்டு முளைச்சி ஏதோ போராடி பூத்துருச்சு. அப்போ நான் அது எழுதும்போது என்ன எழுதுனேன், மிக மிக அந்யோன்யத்தில் மிக மிக நிறுத்தத்தில் ஒரு ரோஜா பூ பூத்த பொழுது உங்களை விட அதிகமாக எனக்கு ரோஜாவை தெரிந்து போயிட்டு தொடர்களேன். நான் ஒரே ஒரு ரோஜா தான் பார்த்தேன், நீங்கள் ஒரு தோட்டத்தையே பார்க்கலாம். அப்போ எங்களுடைய விஷயங்கள் என்பது இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்கான விஷயம். அதில் பாம்பு நாகராஜன் ஒருத்தர் வர்றார், திருப்பால் கரெக்டர். திருப்பால்னா நம்மளுக்கு தெரியும், செயின்பால். ஆனால் அந்த திருப்பால் மனிதத்தை தான் பேசுகிறாரு. பாக்கிய சக்கர் உருவாக்கி இருக்கிற திருப்பாலும் மனிதத்தை தான் பேசுகிறார். அதில் பாம்பு நாகராஜன் ஒருத்தர் வர்றார். அவர் ஒரு கேரக்டர். அந்த பாம்பு நாகராஜை பற்றி அவர் பேசும்போது அவர் என்ன சொல்வார், சரக்கடிக்கிறதை பற்றி பேசுகிறார். இந்த எளிய மனிதனுடைய ஒரு பழக்கம். அந்த சரக்கடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப மேலே போகாமலும் ரொம்ப குறைவாக இல்லாமலும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வண்டியை நியூட்ரலில் வைக்கிற மாதிரி சொல்கிறார். பாம்பர நாகராஜ் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறாரு. அந்த ஊரோட பிள்ளை. அந்த ஊரில் ஒரு சந்தோஷம் நடக்குதுன்னா பாம்பு நாகராஜ் இருப்பார். அந்த ஊரில் ஒரு துக்கம் இருக்குன்னு சொன்னால் பாம்பு நாகராஜ் இருக்கார். ஆனால் அந்த ஊரில் ஒரு விசேஷம்னா பாம்பு நாகராஜுக்கு யாருமே சொந்தக்காரம் கிடையாது. அதோட விளைவு வந்து ஊரே சொந்தக்காரம் ஆயிடுச்சு. இதே நம்ம பாம்பு நாகராஜ் மயிலாப்பூருக்கு மந்த வெளிக்க போயிருந்தாருன்னு வச்சுக்கா, அனாதையை செத்துட்டு இருப்போம். ஏன்னா ஊரை மதிக்காது. இந்த ஊருன்ற ஒரு விஷயம், உறவுன்ற ஒரு விஷயம் வட சென்னையில் இருக்கிறது மாதிரி தென் சென்னையில் கிடையவே கிடையாது. அதுக்கு பிறகு குஸ்மின்னு ஒரு பையன். அது என்ன பேர், இந்த மாதிரி பேர்லாம் நம்ம தான் வைக்க முடியும். குஸ்மின்னு ஒரு பையன். அந்த குஸ்மி வந்து கிளாரிந்தா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு லோக்கல் பாஷையில் சொல்ல போனால் பிகர். அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் கிஸ்மி எத்துமே கொடுக்கணும். கொடுக்கறது யாரா அப்படின்னா தேசப்பன்னு ஒருத்தர் எழுதுறாரு. தேசப்பன் ஒரு லவ் லெட்டர் எழுதி குஸ்மிகிட்ட கொடுத்து அவங்க அம்மா போனப்போ உஷார் பண்ணி அந்த லெட்டரை வந்து கொடுத்துட்றாரு. நானே பார்த்தேன், சரி ஏதோ ஒரு லவ் லெட்டர் கொடுக்குறாரு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு மேலே கொஞ்ச நேரம் அந்த பையன் லெட்டர் கொடுக்கும்போது கூட ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு இவரை குஸ்மியை பார்த்துட்டு ஒழுங்கு காட்டி விட்டு தலையை திருப்பி கொண்டாள். என்ன பேர், ஒழுங்கு காட்டுறாங்க. நானும் கேட்குறேன், இந்த மொழியெலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பார்த்து ஏதோ ஒரு சேட்டை பண்ணுதுன்னு வச்சுக்கோ, அது ஒழுங்கு காட்டுறதான். அதில் என்ன ஒழுங்கு இருக்குது? ஆனால் எங்கள் மொழி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக. இப்போ நான் சொன்னேன், இப்படிலாம் பண்ணனா பிரச்சனை ஆகிடும்பா, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோம். நாங்கள் அப்படி கிடையாது, கரெக்டாக நீ புரிகிற மாதிரி பேசுவோம். ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு பேஜாராகிடுவீங்க, நான் கல்லீஜ் பண்ணிட்டு உங்களை. ஏன் இந்த மொழி எங்ககிட்ட இந்த மொழி ஏன் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு திருநெல்வேலிக்காரர் தமிழ் பேசுகிறாரு. தமிழ் பேசுகிறாருன்னா அவர் தமிழ் ஒரு மாதிரி, ஒரு மதுரைக்காரர் தமிழ் பேசுகிறாரு அவர் தமிழ் ஒரு மாதிரி, ஒரு தஞ்சாவூர்கார் தமிழ் பேசுகிறாரு அவர் தமிழ் வேறு மாதிரி. தமிழ் தான் எல்லாருமே பேசுகிறாங்க, ஆனால் ஊருக்கு ஒரு தமிழ் இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனைனா, சென்னையில் என்னன்னா தமிழ் தெரியாதவங்ககிட்ட நாங்கள் தமிழ் பேசுவோம். நீங்கள் தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிற தமிழுக்கும் தமிழ் தெரியாதவங்ககிட்ட பேசுகிற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நாங்கள் அவனுடைய பேர் சொல்லிட்டோம், நீ கல்லீஜ் ஆகிட்டோன்னா அது வந்து உருது. நான் நைனா நாஸ்டா சாப்பிட்டியா, நைனா வந்து உருது, நாஸ்டா வருது. துணியா கூட ஹிந்திக்காரன் இருப்பான், துனியாவிலேருந்து துணியா வந்து தமிழுக்கு தெரியல. அப்போ என்னன்னா இந்த மொழி வந்து என்னன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து கனெக்டாக அந்த எக்ஸாக்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் திருப்பாலில் ஆரம்பித்து அவர் பையன் காந்தி கிட்ட வந்து முடியுது. அது ஒரு பெரிய டிராவல் தான். அது காதல் கதைன்னு சொன்னால் அப்புறம் இல்லை. அப்புறம் அவர் இன்னொரு குறிப்பு சொல்கிறாரு, அந்த பொண்ணை பற்றி அவர் ஃப்ரெண்டு ஒருத்திருக்காங்க. லவ் லெட்டர் கொடுக்க போகிறவன் ஒரு லவ் லெட்டர் கொடுக்குறான்னு வச்சுக்க, அவன் லவ் லெட்டர் கொடுக்குறவன் என்னன்னா அவனும் லவ் பண்ணுற மூடில் தான் இருப்பான். அந்த குஸ்மி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, சரஸ் நைட்டியில் அழகாக இருந்தால். சரி, நமக்கு என்னன்னா கதை சமகால கதை தான், நைட்டிக்கு வந்துடுது இல்லையா? நைட்டின்னு சொன்னால் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அதுக்கு முன்னாடி நைட்டி கிடையாது இல்லையா? இப்போ காலத்தை குறிக்கின்ற ஒரு விஷயமாக அந்த நைட்டியை வந்து நான் பார்க்குறேன்.
அப்புறம் திருப்பால் உள்ள வரார். திருப்பால் வராரு, மேலே சட்டை, ரத்த திட்டுக்கள், உடம்பு பூரா ரத்தம், திட்டு திட்டா ரத்தம் இருக்கு. கையில் ஒரு கத்தியோட தான் தரிசனம் தரும். காரை படிந்த பற்கள், அது நமக்கு புரியுது. அதுக்கு அடுத்து ஒரு வரி சொல்றாரு, அவன் மார்ச்சூர்லேருந்து வெளியே வரான், பிணம் போன்ற முகபாவத்துடன். அந்த மார்ச்சூரில் இருந்து பழகப்பட்டு ஒரு பிணத்தினுடைய ஜாடை வந்து அப்போ கூட அவருக்கு என்னன்னா ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன்னு சொல்லி அடுத்த லைன் எழுதுறாரு, உயிர் பெற்று நடந்து வரும் பிணம் போல. அப்போ வந்து பிளேடு எடுத்துக்கிறாரு, அந்த கட் பண்ணுறதுக்காக பிளேடு எடுக்கிறாரு, டெட் பாடியை கட் பண்ணுறதுக்காக பிளேடு எடுக்கிறாரு. கை நடுங்குது, நான் போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு நண்பர் வர்றாரு. நண்பர் வந்து பார்க்குறாரு, சந்தோஷமாக இருக்காரு. என்னப்பா அப்படிங்கிற நல்லா இருக்கேப்பா, வா அப்படி குந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு பாசந்தி கொடுக்குறாரு. அவர் சந்தோஷமாக பாசந்தி நல்லா இருக்கும்பா அவர் கொடுப்பாங்க பாசந்தின்னு சொல்லி பாசந்தி வாயில் கொடுக்குறாரு. அப்புறம் பாசந்தி பற்றி ஒரு கதை வருது. இன்னைக்கு முதல் பீஸே வந்து சேடு தான், டெட் பாடி இன்னைக்கு முதல் பீஸே சேடு தான். சேடு சம்சாரம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு செத்து போனார் இல்லையா சேடு, அவருக்கு பாசந்தினா ரொம்ப பிடிக்கும். அப்போ கூட ஒருத்தங்க சகாயன்னு ஒரு ஹெல்ப்பர், அவன் என்ன சொல்லிட்டான், நீ போய் வந்து ஒரு கிலோ பாசந்தி வாங்கிட்டு வந்துடுமா, நாங்கள் உள்ளே வச்சு தைச்சிடுறோம். அந்த அம்மா போய் சின்சியராக அதை வீட்டுக்காரரு பாசந்தியோடு போட்டோம் அப்படின்னு சொல்லி அது போய் பாசந்தி வாங்கிட்டு வந்தார். அதுக்கு பிறகு என்ன சொன்னால், ஒரே ஒரு பாசந்தி தான்ப்பா உள்ளே வச்சு செச்சோம், மீதி பாசந்தியெல்லாம் நம்ம தான் சாப்பிடணும். இதான் நீ அவன் சாப்பிட்டான் இல்லையா பாசந்தி, அதுக்கு கீழே போக மாட்டேன் நிற்குது. ஏன்னா அது சேடு பாசந்தி, உள்ளே வச்சு கொடுத்த பாசந்தி இல்லையா. இப்போ இந்த மாதிரியான நுணுக்கமான இந்த விஷயங்களை அதுக்கு பிறகு ரத்த திட்டுக்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஒரு ஒமட்டல் இருக்கு இல்லையா உள்ள, அந்த ஒமட்டல் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறது, கொஞ்சம் தைலம் விட்டோம். அந்த தைலத்தை வந்து மோந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறார், சரக்கு ஏற்கனவே அடிச்சுட்டு தைலத்தை மோந்து பார்த்து என்ன சொல்லுவார், தைலம் தான் சைட் டிஷ்ஷு, உள்ள சரக்கு அடிப்பதால் சைட் டிஷ்லாம் உள்ளே கிடையாது, தரப்பு தான் சைட் டிஷ்ஷுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்புறம் வந்து ஒருத்தருக்கு பேட்டி எடுக்கிறோம், அவர் போய் நம்ம திருப்பால ஒருத்தன் பேட்டி எடுக்கிறோம், பேய் பற்றி உனக்கு பயம் இல்லையா, பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நான் உயிரகர்வம் தான்டா பேயின்னு. செத்தும் ஒன்று பேயெல்லாம் வரமாட்டான், அவன் யார் இருக்கேன்னா வரமாட்டான், நாங்கள் தான் அழகாக பொட்டலெல்லாம் கட்டி அனுப்பிடுறோம் இல்லையா, திரும்பி வர மாதிரி தானே கட்டுறான், அவன் வரவே மாட்டான், பேய்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்னன்னா அவனை கொண்டு போட்டான் இல்லையா, அவனை அடித்து போடுறான் இல்லையா, அவனை குத்தி போடுறான் இல்லையா, மனுஷன் தான் பேயாகிறானே தவிர பேய் வந்து பேயாவே இல்லை, அது இல்லவே இல்லை. அப்போ இந்த தெளிவு வந்து திருப்பாளுக்கு இருக்குது. அப்படியே சொல்கிறார், இந்த பீஸ் சொல்கிறார், அந்த டெட் பாடிஸ் உள்ளே வருது இல்லையா, அந்த அட்டன் பண்ணும்போது என்னன்னா, எப்போ அடுத்த பீஸ் யாருப்பா, அந்த பீஸை பார்த்து மனசு மறுத்து போச்சுப்பா. எங்கள் அப்பா செத்துப்பு கூட அழவாட்டில் இருக்கும், எங்கள் அப்பா செத்து போன கூட அழவாட்டில். ஆனால் எங்கள் அப்பா வந்து அவர் பேரில் பாசனம் கிடையாது, மரியாதை உண்டு. ஏன்னா அவர் எனக்கு குரு மாதிரி, அவர் தான் எனக்கு கையில் கத்தி கொடுத்து வேலை சொல்லி கொடுத்தாரு. பிறகு வந்து டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்குறோம். பாட்டு கேட்கும்போது ஒருத்தர் உள்ளே வந்து கேட்குறாரு, நீ செய்கிற வேலைன்னா நீ போய் பாட்டு கேட்குறீங்க, இந்த இடத்துல பாட்டு கேட்கலாமா, எவ்வளோ துக்கமான அனுபவத்தை செத்துட்டுக்கிறோம், செத்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் ஆகலை, கூட பாடிக்குது, இதுக்குள்ளே டிரான்சிஸ்டரில் போய் பாட்டு கேட்குறியா அப்படின்னு வரும்போது அவன் என்ன சொல்கிறான், நீ வேலை செய்யும்போது பாட்டு கேட்கல, அதே மாதிரி தான் நான் வேலை செய்யும்போது பாட்டு கேட்குறேன். ஆக இந்த மாதிரி வந்து என்னன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு படிக்கிறதுக்கு. நானே பார்த்தேன் என்ன அப்படின்னா, இந்த கதை பேய் இருக்குதே இல்லையா, மனிதன் தான், நாங்கள் இருக்கிறது மனிதன். அவன் நெஞ்சு கூட்டில் வந்து ஒரு வெற்றம்ன்றது சென்னை சொல்லுதா, வெற்றம் ஏற்றணும், உடனே வந்து ஒரு மாதிரி சிசல் மாதிரி வச்சு சுற்றி வச்சு அடிப்பாங்க, அதை வச்சு நெஞ்சாங்கூட்டில் வச்சு வெற்றுமை ஓங்கி அறிந்தால் ரெண்டாக பிறந்தது ஈரலை வெட்டி விஸ்ரான்னு அடிக்கடி விஸ்ரான்னு சொல்கிறார். விஸ்ரானா அது ஒரு திரவம், அந்த திரவத்தில் ஈரலை போட்டு அவன் வந்து சொல்கிறாரு, உள்ளவே தேநீர், பிஸ்கொத்து, சமோசா, அப்படியே ஒரு குவார்ட்டரும் வந்து ஒரு ஸ்டால் இல்லாமல் வாங்கி கொடுத்துருவேன். ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் பாக்கிய சங்கர் எழுதியிருப்பார், லோட்டாவில் ஊற்றி குடிச்சாங்க. லோட்டாவில் சென்னை தமிழ் தான், லோட்டா வந்து உருதுவாக இருக்கலாம், குடிச்சாங்க எங்களுக்கு.
லோட்டா வந்து அரேபியானது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டது கூட எவராது ஒரு அரேபியன் கூட சாப்பிட்ருக்கோம், உருதுகாரங்கிட்ட. அதனால் எங்கள் மொழி வந்து என்னன்னா லோட்டாவில் குடிச்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு இறக்கம் இருக்குது. ஒரு பச்சை புல்லை வருது, அந்த பச்சை புள்ளையை வந்து நான் அறுக்க மாட்டேன். அந்த புல்லை வந்து அவனுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதில் டைம் இல்லை சொல்கிறதுக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த பச்சை புல்லை அதை கட் பண்ணி சிஷா நீயே பண்ணிடுன்னு சொல்லி அவன் எல்லாம் முடிச்சு பொட்டலம் கட்டுறான். பொட்டலம் கட்டின பிறகு அந்த மார்ச்சொரியில் அந்த பிள்ளைக்கு வந்து திருப்பால் ஒரு முத்தம் விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முத்த காட்சி நான் பார்த்ததே. மார்ச்சொரியில் வேலை செய்கிறேன், அந்த குழந்தை இந்த புல்லை எவ்வளோ நாசம் பண்ணி கட்டுத்தர்றான், இந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் ரொம்ப கிளைமாக்ஸ் என்னன்னா பரபரப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை, ஒரு கவர்ச்சி நடிகையை சேர்த்து போய் அந்த அம்மா பாடி வரும். பாடி பார்த்தா அவர் சிஸ்டர் என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா கொஞ்சம் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க மேலே ஹேங்கிங்க. அவன் டைலாக்காக நான் சொல்கிறேன், அவர் எழுதியிருக்காரு அந்த நுணுக்கம் வழியோடு தான் எழுதுறாரு. நான் அது வேறு மாதிரி பேசுகிறேன். அந்த நடிகையை பார்த்து தான் அவன் சிஷியன் நான் சொல்கிறான், என்னப்பா இது செத்து பேர் கூட இவ்வளோ அழகாகுது, மேக்கப் போட்டு செத்துக்குது படுக்குது, சாம்பர் கூட மேக்கப் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அப்புறம் டாக்டர் அந்த மாதிரி வந்து செத்துது கவர்ச்சி நடிகைந்தாலும் இருக்கிற டாக்டர்லாம் வந்தார். சீஃப் டாக்டர்லாம் அது வரைக்கும் வராத டாக்டர்லாம் வரான். வரவெல்லாம் எப்படி வரானா, இவர் பாவம் ஒரு அரை ட்ரௌசர் போட்டு வெறும் பேர் பாடியோடு வேலை செஞ்சுருக்கிறார். வரவன் பூரா விண்வெளிக்கு போகிறப்போ ட்ரெஸ் இல்லை, மேலே போட்டு விண்வெளியில் அப்படி நெயில் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி அந்த மாதிரி டாக்டர்லாம் வரும். வந்த டாக்டர் என்னன்னா நடிகை நிர்வாணமாக இருக்கு இல்லையா, அதை பார்க்குறான். டெட் பாடின்னு தான் அவன் மறந்துட்டான். அந்த நடிகை கவர்ச்சியை பார்த்தா அந்த கவர்ச்சியை விழுங்கிறான். கண்களால் அந்த கவர்ச்சியை விழுங்கின பிறகு பார்த்தீங்கன்னா வெளில போய் வாங்கிடுறான். அப்போ திருப்பால் என்ன பண்ணுறாரு, டாக்டர்கிட்ட போய் சார் இந்த சார் தைலம் கொடுக்குறாரு. அவன் போய் ஒரு சாதாரண எம்ப்ளாயிக்கிட்ட ஒரு சீஃப் டாக்டர் தைலம் வாங்க போனான். ஆனால் அதில் ஒரு சான்ஸ் கொடுக்குது. அதுக்கு பிறகு க்ளவுஸ் கொடு, வாஷிங் பவுடர் இதெல்லாம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நியாய அறங்களையும் பேசுகிறேன். ஒரு அம்மா அவங்க வீட்டுக்காரர் உட்காந்துக்கிறாரு, அவருக்கு தொண்டையில் ஒரு தொலை போட்டு அது உள்ள ஒரு மிஷின் சொல்லி அது உள்ள நொய்யரிசி கஞ்சி ஊற்றினுக்கிறாங்க அந்த கிருஷ்ணன் வழியெல்லாம். அப்போ வந்து பார்த்த பிறகு வந்து அந்த கேரக்டர் என்ன சொல்லுது, மச்சம் இனிமேல் மாவாலாம் நம்ம அடிக்கக்கூடாது, சரக்குலாம் அடிக்கக்கூடாது, தொண்டை ஒன்றும் இல்லையா, என்னப்பா அதெல்லாம் தொண்டைலாம் போயிடுச்சுன்னா நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு இப்படிலாம் பேசுவேன். அந்த பாடியாட தான் பேசியிருப்பேன். வெளியே போனால் நீ முதல் தம் அடிப்பேன் அப்படின்னு அந்த யதார்த்தத்துக்கு அந்த விஷயம் வர. அதுக்கு பிறகு வந்து என்னன்னா ஒரு கரவெட்டி கட்டணுங்க, கூட ஒரு காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு வந்து அவரை போட்டு என்ன பண்ண உடனே எங்களுக்கு பாடியை ரெடி பண்ணி கொடுக்கணும், நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சடால் என்ன பண்ணிட்டான், அவன் போட்டு ஒரு குத்தியார். இப்போ சகாயத்துக்கு கோவம் வந்து நான் அவன் போட்டு ஒன்று அடிக்கிறான், நீ போட்டு வாங்கி சும்மாக்குற, அவன் ஒரு போட்டு போட வேண்டியதானே. இல்லைடா நம்ம கையில் இருந்து போனால் இருக்கிற கத்தி அவன் கழுத்தில் அடி போட்டான் அப்படின்னா கழுத்து தொங்கிட்டானா. நம்மளுக்கு பணத்தை அறிவு தான் தொழிலை தவிர உயிரோட எவனையும் இருக்கிற பழக்கமே கிடையாதுடா நம்மளுக்கு, நம்ம அந்த வேலை கிடையாது, நம்ம அந்த அநியாயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு திருப்பால் பேசும்போது திருப்பால் வந்து மாண்புகளின் உச்சத்திற்கு திருப்பால் நகர்ந்து செல்வதை நான் பார்க்குறேன். மனித கழிவுகளின் குப்பை தொட்டி, ஒரு குடல் ஒரு குப்பை தொட்டி வச்சுக்கிறாங்க, மனித கழிவுகள் தான் அந்த குப்பை தொட்டி, அதில் ஒரு குடல் பீஸ் வந்து கீழே விடும். அப்போ ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து சில கெமிக்கலில் போட்டு ஊற வச்சு அது கல் மாதிரி இருக்கும். குடிச்சு நீங்கள் ரொம்ப குடிச்சுனே இருந்தீங்கன்னா கடைசியில் உங்கள் குடல் கூட இந்த மாதிரி வந்து கல் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் திருப்பால் ஒரு விஷயம் சொல்கிறார், சுத்தமான பீஸுக்கு டாக்டர் வாங்கி எடுத்துட்டான், எவ்வளோ மேக்கப் போட்டு வந்து சேர்த்தான், அதுக்கே டாக்டர் வாங்கி எடுத்துட்டான். இன்னும் நம்மளை மாதிரி நாள்பட்ட பீஸு அழுகின பீஸெல்லாம் இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவார். அப்புறம் இன்னொரு இடத்துல என்னன்னா இந்த அனாதை பணத்தெல்லாம் குவிச்சு ஒரு சடங்கு செய்கிறாங்க. சடங்கு செய்யும்போது என்னன்னா அதில் வந்து ஒரு ஐயர் வர்றாரு, ஒரு மௌலவி சாயம் வர்றாரு, ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் வர்றாரு. ஆனால் பார்த்தா இவ்வளோ பேர் அனாதை பணத்தில் தான் சர்வபத வழி அனுப்பு முறை சர்வ மதத்தினரும் அந்த இடத்துல வந்து செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார். 2 பொண்டாட்டி பாப்பம்மா நலமேலுன்னு சொல்லி அவர் காதலோட வீட்டில் இருக்கார். தீபாவளி அன்றைக்கி புது வேஷ்டி கீஸ்லாம் கட்டுறாரு, அதை கறியெல்லாம் சொல்லி எண்ணெய் தேசியெல்லாம் கொளிப்பாட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு அவர் எடுத்து அந்த வேஷ்டி கட்டுறார். வேஷ்டி கட்டும்போது அவர் சந்தானம் ஒரு கமெண்ட் கட்டி, எவ்வளோ பணத்தை கட்டிக்கிற இடுப்பில் வேஷ்டி கட்ட தெரியல உங்களுக்கு, எவ்வளோ பணத்தை கட்டிக்க இடுப்பில் வேஷ்டி கட்ட தெரியலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. தட்டி போடுற பையன் வந்து அவர் பையன் வந்து காந்தி, ஒரே பையன். தீபாவளி பட்டாசு வச்சுக்கிட்டு புது துணிலாம் வச்சுட்டு கறி குழம்பு சாப்பிட்டுங்க அப்படி தெம்பாக இருக்கிறான் அந்த பையன்.
அப்போ திருப்பாளர் என்ன சொல்கிறாரு, என் பரம்பரையில் கத்தி பிடிச்சி இந்த தொழில் செய்கிறான்னு நான் தான் கடைசி. இந்த பரம்பரை இதை தான் செய்யணும்னு எதெல்லாம் சட்டம் இருக்குதா நான் என் பையனை நல்லா படி வைப்பேன், அந்த இடத்துக்கு அவன் வரமாட்டான், என் பையன் வந்து வரமாட்டான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தொழில் ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பார். காடா துணி 5 மீட்டர் வாங்கிக்கோ, பிளாஸ்டிக் கவர் ஒன்று வாங்கிக்கோ, கல் உப்பு 2 படி வாங்கிக்கோ, பிளேடு ஒன்று வாங்கிக்கோ, பான்ஸ் பவுடர் ஒன்று வாங்கிக்கோ. இதெல்லாம் செஞ்சு அந்த பாடியை ரெடி பண்ணி தான் அவங்க வெளியே அனுப்புகிறாங்க. இதை அந்த நடிகைக்கும் செய்கிறாங்க. நடிகைக்கு செஞ்சுட்டு அந்த சகாயம் இல்லையா, அவன் ஒரு குறும்பை நம்ம அப்படி பார்க்குறோம். பார்த்துட்டு தலைவா ஒன்று புரிதா உனக்கு என்னன்னா, கடைசியாக இந்த அம்மாவுக்கு நம்ம தம்பா மேக்கப் போட்டுக்கிறோம். அந்த இடத்துல ஒரு டைலாக். இது எல்லாமே ஹியூமரில் பிளாக் காமெடின்ற விஷயத்தை வந்து அவர் அற்புதமாக அவர் செஞ்சிருக்கார். அது பிறகு திரும்ப இப்போ கட் பண்ணுறோம். பழைய கட்டடம், அதே சாம்பல் நிற கட்டடம், கொன்றை மரம், ஒரு கருப்பு பூனை. அந்த இடத்துல ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் என்னன்னா, காடா துணி 5 மீட்ரு, பிளாஸ்டிக் கவர் ஒரு லைபாய் சோப் ஒன்று, பான்ஸ் பவுடர் ஒன்று வாங்கிட்டு வந்துடு. ஆனால் சொன்ன குரல் வந்து திருப்பாள். திருப்பாள் பையன் அந்த வேலைக்கு வந்துடுறான். அந்த பேசிஸ் ஆஃப் கம்பாஷனேட் கிரவுண்ட் ஆஃப் கருணை அடிப்படையில் வேலை. திருப்பாள் வரான், அதே அவங்க அப்பா மாதிரி வரான், கையில் பிளாடு இருக்குது, மேலே இருக்குது, கொஞ்சம் சரகடிக்கிறான். அடுத்த பீஸ் யார்? அடுத்த பீஸ் அட்டன் பண்ணி திருப்பாள் பேசுகிறான். இந்த கதையை இங்கே வந்து சொன்னதுக்கு நான் உண்மையிலேயே வந்து இவர் குஸ்மி வந்து ஒரு இடத்துல வருத்தப்படும். பாஸ்கர் பாக்கியன் சங்கர்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து கதையே கிடையாது, எங்களால் கதை எழுத முடியாது. நாங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தோம்னா கதை எழுதுறோமா, பக்கத்துலேயே இருக்கிறோமா, கதை மேலே காலை வச்சுன்னு எழுதணும்னா எங்களால் எழுத முடியல. அப்போ என்னன்னா அது ஒரு தொடராக தான் அவர் எழுதுனார். கடைசியில் அவர் சொல்கிறார், திருப்பால் ஒரு அற்புதமான மனிதன், ஒரு தெய்வத்துக்கு இணையானவன். ஆனால் வந்து திருப்பால் செய்கிற வேலையை அடிப்படையாக வச்சு நான் கொஞ்சம் எட்டவே இருந்துட்டேன், அவர் கூட நான் பழகி இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். கடைசியில் கருணை அடிப்பில் அந்த பேசிஸ் ஆஃப் கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் திருப்பால் வந்து உள்ள வேலைக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா உண்மையிலே மனநிறைவோடு இருக்கேன் இந்த கதையை பேசுறதுக்கு. ஏன் அப்படின்னா கடமை போன்ற கட்டளை சமூக சேவை மையங்கள் இருந்திருந்தால், காந்தியின் கைக்கு சென்றிருந்தால் திருப்பாலின் மகன் பிணமறுக்கும் ஒரு வேலைக்கு வந்திருக்க மாட்டான். மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிற ஒரு விஷயம். அவங்க தலைவர் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப 80% மார்க் எடுத்தால் தான் எங்கள் காலேஜ் ஸ்கூல், 90% மார்க் எடுத்தால் தான் பரவாயில்ல. ஆனால் இங்கே பேசும்பொழுது வசந்தகுமாரா அவர் ஒரு விஷயம் சொன்னார், சுமாராக படிக்கிற பையன் தான் எங்களுக்கு போகணும், ஸ்ட்ராங்காக படிக்கிற பையன்லாம் டென்ஷன் போகணும், எங்களுக்கு அப்படி இல்லை, சுமாராக படிக்கிற பையன் போதும், நாங்கள் அவனை ரெடி பண்ணுவோம்னு சொல்லி வருஷத்துக்கு 1800 குழந்தைகளை இங்கே தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சேவைக்கு, இந்த சேவையை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பேக்ரவுண்டில் தான் செய்ய முடியும், வேறு எந்த பேக்ரவுண்ட்லேயும் இது செய்ய முடியாது. கம்யூனிஸ்டுகளுக்கு தான் சமூகம் புரியும், கம்யூனிஸ்டுகளுக்கு தான் மனிதம் புரியும். அந்த அடிப்படையிலே இந்த கடமை நிறுவனம் இன்றைக்கு சமூக இலக்கிய பண்பாட்டு கழகத்தை திறந்து வைத்திருக்கிறது. நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.